ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சீதாஸ் vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட பாட்டியோட ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இதை சாப்பிட்றதால நம்ம முடி அடர்த்தியா மட்டும் இல்ல, நல்லா கருப்பாவும் வளரும். இது எப்படி செய்யணும்ன்றது தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகத்தை லோ ஃப்ளேம்ல வறுத்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. 250 கிராம் போல கருப்பு எல்லை எடுத்திருக்கேன். இதை லோ ஃப்ளேம்ல வறுத்து ஆற வச்சுக்கோங்க. இதுல பால்ல இருக்கிறத விட அதிகமான கால்சியம் இருக்கிறதுனால உங்க போன்ஸ் ஸ்ட்ராங்கா வச்சுக்க உதவும். 50 கிராம் போல வெள்ளை எல்லையும் நல்லா லோ ஃப்ளேம்ல வறுத்து பொன்னிறம் ஆகிறதுக்கும் வறுத்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். 20 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ற போல நீங்க அதிகமாவோ இல்லை சேர்த்துக்கலாம். இதையும் லோ ஃப்ளேம்ல வறுத்து ஆற வச்சுக்கலாம். நெல்ல காய வச்ச புளி இலைய ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதையும் நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு கண்டினியூஸா கலந்து விட்டுட்டே இருங்க, காந்து போகாத மாதிரி. இந்த வீடியோல காட்டுற பாருங்க, இந்த மாதிரி நல்லா மொறுன்னு ஆனதுக்கு அப்புறமா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த பவுலால புளி இலையை எடுத்தோமோ அதே பவுல்ல 2 பவுல் கருவேப்பிலை இலையும் நல்லா நெல்ல ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இதையும் லோ ஃப்ளேம்ல வச்சு கண்டினியூஸா கலந்து விட்டுட்டே இருங்க, காந்து போக கூடாது. நல்லா மொறுன்னு ஆனதுக்கு அப்புறமா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து ஆற வச்ச பொருட்களை எல்லாமே பேட்ச் பை பேட்சா கொஞ்சம் கொஞ்சம் மிக்சியில சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. கொரகொரன்னு இல்லாம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ அரைக்கும் போதே இதோட நம்ம ரெசிபிக்கு தேவையான உப்பு, 2 ஸ்பூன் பெருங்காய பொடி, 100 கிராம் போல பூண்டியும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. பேட்ச் பை பேட்சா அரைச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான கருவேப்பிலை பொடி ரெடி. இது நீங்க ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிடும் போது கொஞ்சமா நெய் இல்லை நெல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுல கருவேப்பிலை எள்ளு சேர்த்துருக்கிறதுனால உங்க முடி மட்டும் இல்ல, உங்க போன்ஸுமே நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்க உதவும். கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.